அணவின் விலை சின்னதம்பி பிறந்தது ஒரு சாதாரண கிராமத்தில். அந்த கிராமத்தின் பெயர் பெரியவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. நகர மக்களின் வரைபடத்தில் அது ஒரு சிறிய புள்ளியாக கூட இல்லை. மண்ணுச் சாலைகள், ஓலை வீடுகள், காலையில் கோழியின் கூவல், மாலையில் கோவில் மணி, இதுவே அந்த ஊரின் அடையாளம். சின்னதம்பியின் தந்தை முருகன் ஒரு விவசாய கூலித் தொழிலாளி. தாய் மீனாட்சி வீட்டு வேலைகளும் அருகிலுள்ள வீடுகளில் சிறு வேலைகளும் செய்து குடும்பத்தை நடத்தினார். வருமானம் குறைவு, ஆனால் அன்பு நிறைவு. சின்ன தம்பிக்கு சிறு வயதிலிருந்தே புஸ்தகங்கள் மீது ஆர்வம். மற்ற குழந்தைகள் குளத்தில் குதித்து விளையாடும் நேரத்தில் அவன் பள்ளி புஸ்தகங்களை தூக்கிக் கொண்டு ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து வாசிப்பான். ஆசிரியர் சொன்ன கதைகள் அவனது மனதில் விதையிட்ட கனவு ஒன்றிருந்தது. நானும் ஒரு நாள் ஆசிரியராக வேண்டும். அந்த கனவு அவனுக்கு ஒரு ஒளியாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை எளிதல்ல. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தந்தை உடல்நலக் குறைவால் வேலைக்கு செல்ல முடியாமல் போனார். வீட்டின் பொறுப்பு சின்ன தம்பியின் தோள்களில் விழுந்தது. காலை பள்ளி, மாலை கூலி வேலை, இதுவே அவன் தினசரி வாழ்க்கை. சில நாட்கள் பள்ளிக்கே செல்ல முடியாத நிலையும் வந்தது. படிப்பு போதுமா, வேலைக்கு போ என்று சிலர் கூறினர். அந்த வார்த்தைகள் அவனை காயப்படுத்தினாலும் அவன் மனமுடையவில்லை. ஒரு நாள் பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் சின்ன தம்பி செய்த சிறிய மாதிரி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆசிரியர் லட்சுமி அம்மாள் அவனை அருகே அழைத்து, உன்னிடம் திறமை இருக்கிறது, அதை விட்டுவிடாதே என்று கூறினார். அந்த ஒரு வாக்கியம் அவனுக்குள் புதிய உற்சாகத்தை ஊட்டியது. அவள் அவனுக்கு பழைய புத்தகங்களை தந்து தேர்வுக்கு தயாராக உதவினாள். அந்த உதவி அவன் வாழ்க்கையின் திசையை மாற்றியது. இரவு நேரங்களில் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய ஒளியில் அவன் படிப்பான். மின்சாரம் அடிக்கடி போகும். கண்ணில் தூக்கம் வந்தாலும் ஒரு நாள் நல்ல வாழ்க்கை என்ற எண்ணம் அவனை விழித்திருக்க வைத்தது. நண்பர்கள் விளையாட அழைத்த போதும் அவன் மெதுவாக மறுத்துவிட்டு புத்தகத்தை திறந்தான். அந்த மறுப்புகள் அவனுக்கு வலியளித்தாலும் அவன் கனவுக்கு அது அவசியம் என்று தெரிந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வு வந்தது. ஊரே அவனை பார்த்தது. சிலர் நம்பிக்கை வைத்தனர், சிலர் சந்தேகப்பட்டனர். தேர்வு முடிவுகள் வந்த நாள் பள்ளியின் அறிவிப்பு பலகையில் அவன் பெயர் முதலிடத்தில் இருந்தது. தாய் கண்களில் கண்ணீர், தந்தையின் முகத்தில் பெருமை. என் மகன் சாதிச்சுட்டான் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் சின்ன தம்பியின் இதயத்தை நிரப்பின. ஆனால் அடுத்த சவால் பணம். மேல் படிப்பு செலவுகளை எப்படி சமாளிப்பது? அரசு உதவித்தொகை கிடைத்தது. அதோடு பகுதி நேர வேலை செய்தான். நகரில் உள்ள கல்லூரிக்கு சென்றபோது கிராமத்து சிறுவனாக இருந்த அவனை பார்த்து சிலர் இகழ்ந்தனர். உடை, மொழி, பழக்கம் எல்லாமே வேறுபாடு. ஆரம்பத்தில் அவன் மனம் தளர்ந்தது. ஆனால் தாயின் சொற்கள் நினைவுக்கு வந்தது. நம்ம நேர்மைதான் நம் அடையாளம். கல்லூரி நாட்களில் அவன் நூலகத்திலேயே அதிக நேரம் கழித்தான். ஆசிரியர்களுடன் நெருக்கம் ஏற்பட்டது. ஒரு நாள் கல்வி தொடர்பான கருத்தரங்கில் அவன் பேசிய உரை அனைவரையும் கவர்ந்தது. கல்வி என்பது வேலைக்கு மட்டுமல்ல, மனிதனாக மாறுவதற்கான வழி என்ற அவன் சொற்கள் கைதட்டல்களை பெற்றன. அந்த நாள் அவனுக்குள் இருந்த ஆசிரியர் வெளிப்பட்ட நாள். படிப்பு முடிந்ததும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றான். முதன்முறையாக சம்பளம் கிடைத்த நாள் அவன் அதை தாயின் கையில் வைத்தான். இது உங்களுக்காக என்றான். தாய் சிரித்தபடி, இது உன் உழைப்பின் பலன் என்று கூறினாள். அந்த தருணம் அவன் வாழ்நாளில் மறக்க முடியாதது. பலர் நகரத்தில் வேலை செய்யச் சொன்னார்கள். ஆனால் சின்ன தம்பி ஒரு முடிவு எடுத்தான். நான் என் கிராமத்திற்கே திரும்புவேன். அவன் கனவு தனக்காக மட்டுமல்ல, தன்னைப் போல கனவு காணும் குழந்தைகளுக்காக. கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளியை தொடங்கினான். பழைய கட்டிடம், குறைந்த வசதி, ஆனால் பெரிய மனம். அவன் கற்பித்தல் முறை வேறுபட்டது. பாடப்புத்தகங்களோடு வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுத்தான். தோல்வி முடிவு அல்ல, அது ஒரு பாடம் என்று சொல்லிக் கொடுத்தான். குழந்தைகளின் கண்களில் கனவுகள் மலரத் தொடங்கின. பெற்றோர்கள் நம்பிக்கையுடன் குழந்தைகளை அனுப்பினர். ஆண்டுகள் கடந்தன. அந்த பள்ளியிலிருந்து பலர் நல்ல நிலைகளுக்கு சென்றனர். ஒருவர் மருத்துவரானார், ஒருவர் பொறியாளரானார், இன்னொருவர் ஆசிரியரானார். ஒரு நாள் பள்ளியின் ஆண்டு விழாவில் மேடையில் நின்ற சின்னதம்பி கூட்டத்தை பார்த்தான். அவன் மனதில் ஒரே எண்ணம். இந்த பயணம் வலியுடன் தான் தொடங்கியது, ஆனால் அர்த்தமுடன் முடிந்தது. அவன் அறிந்த உண்மை ஒன்று இருந்தது. கனவுகளுக்கு விலை உண்டு. உழைப்பு, பொறுமை, தைரியம். அந்த விலையை செலுத்த தயாராக இருப்பவர்கள் மட்டுமே கனவுகளை வாழ்க்கையாக்க முடியும். சின்ன தம்பி அதற்கு ஒரு சாட்சி. அவன் வாழ்க்கை இன்று பலருக்கு கண்ணாடி. நாமும் முடியும் என்று சொல்லும் கண்ணாடி.